ஹல்லேலூயா. ஓ, இது பேசுறதுக்காக கொடுக்கப்பட்ட டைமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know very well that the Lord is loving us more. இந்த உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான பிள்ளைகள் இருக்கிறார். In this world there are several crores of children. அவர்கள் எல்லாரின் மத்தியிலே ஆண்டவர் நம்மேல் வைத்த அன்போ மகா பெரியதாக இருக்கிறது. In the midst of all the children, the Lord hath cast his exceeding love upon us. நாம் இப்படி தேவ சமூகத்தில் கூடி நம்மை சிருஷ்டித்த தேவாதி தேவனை துதிக்கிறதும் பாடுகிறதும் புகழ்கிறதும் அவரை தியானிக்கிறதுமான இந்த சந்தர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்திருக்கிற அரிய சந்தர்ப்பமாக இருக்கிறது. It is the greatest privilege for us in the midst of the wicked world. We are just gathered together in his presence, going on praising God, magnifying him, and going on telling about all his greatness, and then sending all our supplications and prayers unto the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் அவருடைய நாமத்தை தியானம் பண்ணுகிறவர்களுக்கும் பரலோகத்திலே ஞாபக புஸ்தகம் என்ற ஒரு புஸ்தகத்தை வைத்து ஆண்டவர் அவர்களை பற்றி எழுதி கொண்டே வருகிறார். There is a book called the book of memory in the heavenly places, and the people those are praising God, magnifying him and glorifying him, and all these things he is keeping in memory and writing in that particular book. நாம் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். We have gathered together in his presence. நாம் எவ்வளவாய் கர்த்தருடைய வசனங்களை நாம் கருத்தாய் ஆண்டவருடைய நாமத்தை நாம் தியானிக்கிறோம் என்பதை ஆண்டவரும் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். The Lord as well as the angels in heavenly places are just keenly watching us. How much more we are keenly observing the word of God, and how much more we are meditating those verses. இந்த கொஞ்ச நேரத்தை ஆண்டவர் நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க முடியாக எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all lift up our hands and praise God. Within a short time, let us meditate the word of the Lord and make use of the opportunity. Let's praise God. Sodram, 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 Stotram, 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 Stotram. கார் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். Colossians chapter 3. 2வது வசனத்தை வாசி. Read the second verse. ஆங்கிலத்தில் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். Set your affections on things above, not on things on the earth. இந்த வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம், பூமியில் உள்ளவைகள் என்று சில காரியங்கள் உண்டு, மேலானவைகள் என்று சில பகுதிகள் உண்டு என்று இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. This word of God particularly mentions there are something related to the world and there are something related to heaven. பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். Set your affections on things above, not on things on the earth. வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை நாட வேண்டாம் என்று. The word of God clearly expounds us that we should not seek the things of the world. அதே நேரத்தில் நாம் இந்த பூமியில தான் ஜீவிக்கிறோம். At the same time we are living on this earth. பூமியில ஜீவிக்கிற மனிதனுக்கு இந்த பூமிக்குரிய எத்தனையோ அவசியங்கள் உண்டு. Man who is living on the surface of earth, he hath a lot of requirements. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை நாட வேண்டாம். But the word of God expounds very clearly that we should not seek the things of this world. ஆனால் இன்றைக்கு கை குழந்தைகள் முதல் கொண்டு முதிர்ந்த வயதுள்ளவர்கள் வரைக்கும் இந்த பூமியில் உள்ளவைகளை நாடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Today we can see in the world, right from infants up to the old people, they are seeking the things of the world. பூமியில் உள்ள அதிகபட்ச ஜனங்கள்
அதற்காகவே நாள்தோறும் நாடி அதையே தேடிக்கொண்டிருக்கிறார். Every day, every moment, the people of this world are seeking the things of the world and living for that. பிரசங்கியில ஒரு வசனம் உண்டு. Even in Ecclesiastes there is a verse. மனிதன் படும் பிரயாசங்கள் எல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. And the man is laboring hard, he is suffering a lot only for his mouth. அப்ப இந்த பூமியில மனிதன் படுகிற எல்லா பிரயாசங்களும் அவனுடைய வாய்க்காகவும் வயிறுக்காக. All the labors that man is undergoing is only for his belly as well as for his mouth. ஆனால் கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது பூமிக்குரியவைகளை அல்ல. Looking at the people of God, the word of God says very clearly, don't seek the things of this world. மேலானவைகளை நாடுங்கள் என்று. You have to seek the things above. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்க போறேன். I am going to ask you a question. பூமிக்குரியவைகள்னா என்ன? What is the meaning called the things of this world? டிவியா? பூமிக்குரியவைகள் என்ன? What are the things of this earthly? ஒரே வார்த்தையில் சொன்னால் பூமி அழியக்கூடியது, பூமியில் உள்ளவைகள் எல்லாம் அழியக்கூடியது. If we say shortly, the earth is going to perish, all the things of this earth is also going to perish. அழியக்கூடியவைகளை அல்ல, அழியாதவைகளை நாடுங்கள் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறது. The word of God teaches us very clearly, not the perishable thing, you just seek the imperishable thing. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது, if we read the gospel according to St. Matthew chapter 6, ஆண்டவர் சொன்னார், எண்ணத்தை உண்போம் என்றும் எண்ணத்தை உடுத்துவோம் என்றும் எண்ணத்தை குடிப்போம் என்றும் நாளை தினத்தை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். And do not worry about tomorrow, what to eat, what to drink, what to dress. இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். Your heavenly Father knoweth very well all these things are essential unto you. ஆனபடியினால் இவைகளுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Therefore you need not worry about all these things. அவைகளை தேடவோ நாடவோ வேண்டாம். You need not seek after it, you need not search after it. அதே நேரத்தில் இவைகள் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். At the same time your heavenly Father knows very well that you require all these things. அப்படியானால் அவரை விசுவாசித்து ஜீவிக்கிறவர்களுக்கு அந்தந்த சமயத்தில் தேவையானவைகளை அவர் கொடுப்பார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். The meaning is this, they that believeth on him in an appropriate time he will provide everything unto them. இந்த விஷயத்தில் ஆண்டவரை விசுவாசிக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள் கூட பிரகாசிக்கப்படாமல் போய்விடுகிறது. Even in this matter, several children of God, they are worshipping their Lord, their mind is not at all illuminated. அது சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த பூமிக்குரியவைகள் தேவை என்று நம்மை சிருஷ்டித்த பரமபிதா அறிந்திருக்கிறார். The heavenly Father who hath created you and me hath understood very well whether it is a child or a youth or an old man, we require all these things. அவைகளை தேட வேண்டாம் என்று இந்த வேத வசனம் தெளிவாக்கு. But the word of God expounds very clearly, we should not seek after those things. யாரை பார்த்து இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? To whom this word of God hath been granted? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், if you are risen with Christ, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். you have to seek the things above where Christ is seated on the right side of the throne. அப்ப கிறிஸ்துவுடனே கூட எழுந்த ஜனங்களை பார்த்து இந்த வேத வசனம் கொடுக்கப்படுகிறது. Looking at the people, those are risen with the Lord Jesus Christ, this particular word of God hath been given. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, if we read the gospel according to St. Matthew chapter 6, ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அவ்விதமாக சொல்லுகிறார். looking at the people, those who have cast their faith upon the Lord is saying in this manner, நீங்கள் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம், நாளை தினத்துக்கு என்ன செய்வோம் என்று இவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். and therefore take no thought saying, what shall we eat or what shall we drink or what shall we clothe. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பரிசுத்த பவுல் சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். To Philippians and Paul says you need not worry about anything. அப்ப இந்த பூமிக்குரிய ஒரு காரியத்தை குறித்தும் ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. The children of God should not worry about anything about this world.
கவலைப்படுவோம் ஆனால் தேவன் நமக்காக உதவி செய்ய முடியாது. If we have the care with us, the Lord cannot do any help unto us. கவலைப்படாமல் கர்த்தரை விசுவாசித்து ஆண்டவர் எதை தேட சொன்னாரோ அதை தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். The Lord will accomplish everything unto the children, those who are not worrying about anything. அப்படியானால் நாம் எதை தேட வேண்டும்? If it is so, what we have to see? இந்த கொலோசியர்ல வாசிக்கிறோம், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்க. And here in Colossians we are reading that set your affections on things above where Christ is seated. அப்ப மேலானவைகள் என்று சொல்லுகிறவைகள் என்ன? And what are the things called the things above? அது கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. And it is stated very clearly, you have to seek the things above where Christ is seated. அவருடைய வலது பார்சத்தில் என்ன இருக்கிறது? What is there on the right side of the Father? தேவன் மனிதனுக்காக ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். The Lord hath kept the glory for man. கர்த்தராகிய இயேசு சொன்னபோது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன். And the Lord Jesus Christ has stated very clearly, as I overcame and sitting on the Father's throne, and so also if anyone is getting the victory, I will grant him the grace to sit along with me in the same throne. நாம் இந்த பூமியிலிருந்து கடந்து போகும்போது பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பக்கத்துல போய் உட்காருவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஏற்றவைகளை தேடுங்கள். When we are passing away from this earth, if we want to sit along with the Lord Jesus Christ in the same throne on his right side, what are the things essential unto it you have to seek about? மனிதன் அழிந்து போகக்கூடியவன் அல்ல. Man is not a perishable one. இந்த பூமியில இருக்கிற எல்லாம் அழிந்து போகும். All the things in this world will perish. கண்ணால் காணக்கூடியவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். All the visible things are temporary. யாரும் பேசக்கூடாது. Please don't talk. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கண்ணால் காணக்கூடியவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள். All these visible things are temporary. காணக்கூடாதவைகளோ நித்தியமானவை. The invisible things are permanent and eternal. அநித்தியமானவைகளை நீங்கள் நாட வேண்டாம், தேட வேண்டாம். You need not seek after the temporary things. Don't search for it. நித்தியமானதை தேடுங்கள். You have to seek the eternal one. அப்ப எல்லாம் அழிந்து போனாலும் மனிதன் மாத்திரம் அழிந்து போகிறவன் அல்ல. Though everything passeth away and perisheth away, but man will not perish. நித்தியமானதை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக இந்த அநித்தியமானவைகளின் மத்தியில ஆண்டவர் மனிதனை வைத்திருக்கிறார். In order to inherit the permanent, the eternal one, in the midst of the perishable things, the Lord hath kept man. நித்தியமானதை சுதந்தரித்துக் கொள்வதற்காக நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவர் அநித்தியமான இந்த பூமியில அநித்தியமான ஒரு சரீரத்தோடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். To inherit the eternal and the permanent one in the perishable world, the Lord hath kept us inside this wicked world where it is a perishable. இந்த சரீரத்தில் இருக்கிற நாம் நித்தியமானதை தேட வேண்டும். We who are living in this body, we have to seek the eternal one. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பூமியிலே நம்முடைய நாட்களை அதற்காக செலவழிக்க வேண்டும். For this cause alone we have to spend our days in order to obtain that. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியத்தை, பலத்தை அதற்காக செலவழிக்க. We have to spend our health and healthiness only for that cause. நம்முடைய பணத்தை, நம்முடைய பொருளை அதற்காக செலவழிக்க. We have to spend our money, our substance only for that. அதுதான் நாடுங்கள் என்ற வார்த்தையினுடைய பொருள். That is why it is given as the seeking. மனிதனுக்காக தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிற நித்தியமானதை பெற்றுக்கொள்ளும்படியாக அதற்காகவே அவன் இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் செலவழித்து அதை நாட வேண்டும். In order to obtain the thing that God hath so for him in the heavenly places, which is a permanent one, we have to spend anything and everything in this world and seek after those things. பரலோகத்திலே என்ன இருக்கிறது? In heaven what is there? ஆண்டவர் அங்கே வைத்திருக்கிறது என்ன? What the Lord hath stored for us?
தேவன் பரலோகத்துல எந்த இடத்துல இருக்கிறார்? In which place God is dwelling in heaven? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பூரண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் அங்கே பிரகாசித்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். We know pretty well the Lord is shining out of the perfect Zion and is just illuminating from there. அவர் வாசம் பண்ணுகிற இடம் பூரண வடிவுள்ள சியோனாக இருக்கிறது. And the place where God is dwelling is the perfect Zion. அங்கே இருந்து தான் தேவன் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். From there alone the Lord is shining forth. அங்கே இருந்து தான் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். From there alone the Lord is revealing himself. நன்மையான எல்லாம் அந்த தேவனிடத்திலிருந்து, அந்த சியோனிலிருந்து தான் இறங்கி வருகிறது. All the goodness are proceeding from that God out of Zion. அந்த சியோன்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சா தானே நாம் அதை தேட முடியும். Only if we understand what is there in Zion, then alone we can seek after it. அதை தேடி நாம் பெற்றுக்கொண்டால் தானே அந்த இடத்துல நாம போய் வாசம் பண்ண முடியும். Only if we seek after it and receive it, then alone we can go and dwell there. ஒரு மனிதனை ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து தான் ஆசீர்வதிக்கிறார். From there alone the Lord is blessing a man. சியோனிலிருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். From Zion he is blessing us. அப்ப அங்க இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? What are the blessings stored for us? அது என்னவென்று தெரிந்தால் தானே நாம் அதை தேட முடியும். Only if we understand what are those blessings, then alone we can seek after it. அங்க என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? What are the blessings stored for us? யாராவது சொல்ல முடியுமா? Can anybody say that? வேத வசனத்தை எடுத்து பாருங்க. And let us turn to the scripture. 48வது சங்கீதம் Psalm 48 இரண்டாவது வசனத்தை வாசி. and read the second verse. சியோனை பற்றி வேதத்தில் பல இடங்களில் எழுதியிருக்கிறதை நாம் படித்திருக்கிறோம். And we have read that regarding Zion, there are in several places it is written in the word of God. அங்கிருந்து தான் தேவன் மனிதனை ஆசீர்வதிக்கிறார். From there alone the Lord is blessing man. அங்கே अनेक நன்மைகள் இருக்கிறது. And there are several good things are there. நன்மை என்று சொல்லுகிற எல்லாம் அங்கே தான் இருக்கிறது. All the good things are stored there. ஆனபடியால் தான் நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகிறது. Therefore all the good gifts are proceeding from heaven. அது சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. It is coming down from the Father of lights. அப்படியானால் அங்கே என்ன இருக்கிறது? If it is so, what is there? இந்த வசனத்தில் சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துதலின்படி அங்கே சில காரியங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். According to this verse, as the Lord hath revealed unto the psalmist, certain things are mentioned here. இது ஊழியக்காரருக்கு மாத்திரம் உரியதல்ல. It is not only belongs to the workers alone. அங்கே இருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் உள்ள எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். All the children of God must receive all the blessings that are kept there. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், ஊழியர்கள் எல்லாரும் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள். Children, youth, elderly people, all the workers of God, they have to receive these blessings. சியோன் என்ற உடனே பலருடைய மனதில் வருகிறது என்னவென்றால் அது ஊழியக்காரங்களுக்குரியது. Zion means immediately many used to think that it belongs to the workers of God alone. சியோன் அவர்களுக்குரியதுதான். It is true, Zion belongs to them. அங்கிருந்து வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாருக்குரியது. But the blessings proceeding out of Zion belongs to everybody. எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Everyone must receive it. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. All the people those are believing, raise your hands and say hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அங்கே இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? What are the blessings there? முதலாவது வடதிசையில் உள்ள சியோன் என்று சொல்லப்பட்டிருக்கு. But first of all it is stated that is on the northern side. The Zion is on the northern side. இந்த சியோன் என்று சொல்லுவது வடதிசையில் இருக்கிறதாக வேதத்தில் நான் வாசிக்கிறேன். The Zion, the moment it is stated about Zion, it is on the northern side. அது வடக்கு என்பது எதை காட்டுகிறது? What does the north denotes? வேதத்தில் நாம் படிக்கிறோம். In the scripture we do read, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்தர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. From the east or from the west or from the wilderness we cannot have the victory. ஜெயம்ன்றது வடதிசையிலிருந்து தான் வரும். The victory will come only from the north. அப்ப கிழக்கு மேற்கில இருந்து வராது. Therefore from east or the west the victory cannot come.
வனாந்தர திசையாகிய தெற்கு திசையிலிருந்து வராது. Even from the south where the wilderness is there, from there also we cannot get it. அப்படியானால் மீதி இருக்கிற ஒரே ஒரு திசை வட திசை. If it is so, the remaining one is nothing but the northern side. அதுதான் தேவன் வாசம் பண்ணுகிற சியோன். That is the Zion where God is dwelling. அப்ப ஜெயம்ன்றது வட திசையிலிருந்து வருகிறது. Therefore the victory will come only out of Zion. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயம் வேணும்னா அது வட திசையில இருந்து வரணும். தேவன் இறங்கினா தான் ஜெயம் கிடைக்கும். To the children, those are studying in the schools, if you want to have the victory, only the Lord must provide it from the northern side. சில நல்லா படிக்கிற பிள்ளைகள் திடீரென்று ஃபெயிலா போயிடுறாங்க. Some good children, those are reading well, all of a sudden they are embracing failure. நான் நிறைய மார்க் வாங்குவேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பாராத விதத்தில் மிக குறைந்த மார்க் வந்தது. They are with much expectations of getting good marks. Unexpectedly they are embracing failure. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The horse will be prepared for the victory, but the victory will come only from the Lord. நீங்க நல்லா படித்து உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். You can prepare well in your lessons. ஜெயம் கர்த்தர் கொடுக்காவிட்டால் நீங்க ஜெயிக்க முடியாது. Unless the Lord gives you the victory, you cannot get it. ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம் போதாது. And even for running people, those who strive hard, but it is not sufficient. எவ்வளவு வேகமா ஓடினாலும் அவன் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் கர்த்தருடைய உதவி தேவை. How much more he run fast, if he want to receive the victory, only the help of the Lord is essential. யுத்தம் பண்ணுகிறதற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. Even to have the war, if it is an healthy person, it is also not sufficient. அவன் நல்லா யுத்தம் பண்ணலாம், ஜெயம் கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். He can do the war very well, but only the Lord must give him the victory. பிழைப்பு அடைவதற்கு புத்திமான்களுடைய புத்தியும் போதாது. Even to have the livelihood, even the scholar's mind is also not enough. சிலர் நல்ல புத்திசாலிகள் இருக்கிறாங்க, ஒரு பிசினஸும் ஆகிக்கிறது இல்ல. Some people are very scholars, but they are not prospering in their business. ஒண்ணும் இல்லாத ஆட்கள் எவ்வளவோ சம்பாதித்து விடுகிறார்கள். Ordinary people, illiterate people, they are earning a lot. சில நல்ல அறிவாளிகள் இருக்கிறார்கள். There are some good intellectual people. நிறைய விஷயம் தெரிந்தவங்க இருக்கிறாங்க. They know pretty well in all the things. ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு முடிகிறது இல்ல. But they have no right to get anything at all. ஆனபடியால் ஜெயம்ன்றது அது கர்த்தரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். Therefore the victory will come only from God. அப்ப சியோனில் இருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன? What is the first blessing in Zion? சொல்லுங்க. You now tell. ஜெயம். It is the victory. ஹல்லேலூயா. Hallelujah. எதுவா இருந்தாலும் ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். Whatever may be the thing, the victory will proceed only from God. இதை தேவனுடைய பிள்ளைகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். The children of God have to keep this in your mind. இரண்டாவதாக, Secondly, அது வடிப்பமான ஸ்தானம் என்று சொல்லப்பட்டது. it is a beautiful for situation. ஆங்கிலத்திலே பியூட்டி என்று சொல்லப்பட்டது. And in English it is written as the beauty. அழகு. It is a beautiful. நேர்த்தியானது. It is a perfect one. இது சியோனில தான் இருக்கிறது. It is only existing in Zion. சியோனில இருக்கிறதெல்லாம் அழகானதாக இருக்கு. All the things that are in Zion are beautiful. அப்ப ஒரு மனிதனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அது அங்கிருந்து தான் வர வேண்டும். If the Lord has to bless a man, it has to come only from there. சியோன் அழகுள்ள ஒரு இடம். Now Zion is a very beautiful place. சியோன் ஜெயமுள்ள ஒரு இடம். The Zion is a victorious place. அங்கே தோல்வின்றதே கிடையாது. There is no thing called defeat. தேடி பார்த்தாலும் எந்த இடத்திலேயும் ஒரு தோல்வியை காண முடியாது. Even if you search for it, and nowhere you can find the defeat. அங்கே இருக்கிறது முழுவதும் ஜெயம்தான். Everywhere you can see nothing but the victory. அதே நேரத்தில் அங்கே இருக்கிறதெல்லாம் அழகுதான். And all the things that are present with the beauty. அசிங்கமான ஒன்றை நாம் அங்கே பார்க்க We முடியாது. cannot see any ugly thing. அழகு என்று சொல்லுவது, Beauty means ரெண்டு விதமான அழகு உண்டு. there are two types of beauties. ஒன்று புறம்பான அழகு, One is the outward beauty, ஒன்று உள்ளான அழகு. and the another one is the inward இந்த beauty. புறம்பான அழகை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. We need not worry about the outward beauty. ஏனென்றால் இது மாயையானது, இது அழிந்து போகக்கூடியது. It is vain, and at the same time it is perishable. வேதத்தில் எழுதியிருக்கிறது, அழகு மாயை, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. In the word of God it is written, the beauty is vain, and this countenance is only deceptive. ஆனபடியால் இந்த புறம்பான அழகுக்கும் பரலோகத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. There is no connection between heaven and the outward beauty.
இந்த புறம்பான அழகு சீயோனிலிருந்து வருகிறது என்று யோசிக்க கூடாது. Don't think that this outward beauty is coming from Zion. அங்கிருந்து வருகிற அழகு உள்ளான அழகு. The beauty that is coming out of Zion is the inward beauty. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். Man is looking at the face, but God is looking at the heart. அப்ப உள்ளான அழகுன்னு ஒரு அழகு உண்டு. There is a thing called inward beauty. அது என்ன அழகு? What is that beauty? 45வது சங்கீதத்துல வாசித்தால், If you read in 45th Psalm, குமாரத்தியே கேள், oh daughters, hearken. உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். You just hearken to the voice. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. Forget your kindred as well as your father's house. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். Then the king will delight about your beauty. அப்ப இது என்ன அழகு? What is this beauty? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். The Lord will delight in your beauty. ராஜகுமாரத்தி உள்ளான பூரண சௌந்தரியம் உள்ளவர். Now the princess is having the inward beauty. உள்ளான மகிமை உள்ளவர். And she is having the inward glory. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அழகுபடுத்த விரும்புகிறார். The Lord wants to adorn the inward beauty of a person. அந்த அழகு இந்த பூமியில எங்க போனாலும் கிடைக்காது. Wherever you go in this world, you cannot obtain it. அது தேவ சமூகத்துல காத்திருந்து சியோனுக்கு நேராக நம்முடைய கண்களை உயர்த்தி அங்கிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. It is the thing that we have to tarry in the presence of the Lord, uplift our mind and the heart towards heaven and Zion, and to receive it from there. அந்த அழகுதான் ஒரு மனிதனை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். Only that beauty will take a person to that place. இதெல்லாம் பரலோகத்துல இருக்கிறது. All these things are in heaven. இப்போது பூமியில இருக்கிறோம். We are in earth. இங்க இருந்து கொண்டு இதெல்லாம் நாம் கர்த்தரிடத்துல கேட்டு அதை வாங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும். From here we have to ask unto the Lord and receive everything from him. அதற்காக நம்ம எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டுமோ ஆயத்தப்படுத்தி அதை பெற்றுக்கொண்டு இந்த ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த மேலான இடத்துக்கு நித்தியத்துல போய் சேரும். We have to ask unto the Lord and receive everything from him, and if you are received all these blessings, then alone we can caught up to that place. அப்ப உள்ளான அழகுன்னு சொல்றது நல்ல சுபாவங்கள். The inward beauty is nothing but beautiful characters. புறம்பான அலங்கரிப்பு நமக்கு அலங்காரமா இருக்க This கூடாது. outward adornment should not be our adornment. உள்ளான அலங்கரிப்பாகிய சாந்தம், அமைதியுள்ள ஆவி, தாழ்மை, இதெல்லாம் உள்ளான அலங்கரிப்பு. Meekness, calm in the spirit, and humbleness, all these things are adornment in the inward. இதுதான் கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே நாம் காண்கிறதான அழகாக இருக்கு. This is the beauty that we are seeing in the Lord Jesus Christ. இது நம்முடைய பிரதிஷ்டையின் ஜீவியத்தினாலே நமக்குள்ள உருவாக்கப்படுகிறது. Through the life of consecration, this has been formed in us. ஆண்டவர் ஆபிரகாமை அழகுள்ள மனிதனாக மாற்றும்படியாக அவனுக்கு ஒரு பிரதிஷ்டையை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். The Lord is just telling about a consecration to Abraham so that he must turn to be a beautiful man. நீ உன் தேசத்தை விடு. You leave your country. நீ உன் இனத்தை, உன் ஜனத்தை விட்டு விடு. You just leave your kindred and your people. நீ உன் தகப்பன் வீட்டை விட்டு விடு. You have to leave your father's house. நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ. You go to the place where what I am showing unto you. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அவனுடைய உள்ளத்திலே ஒரு அழகை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். In order to bless a man, the Lord is expecting a inward beauty in a man. அவனுடைய உள்ளத்திலே ஒரு அழகு தேவையானால் அவனுக்கு ஒரு பிரதிஷ்டையின் ஜீவியம், தன்னை வேறுபடுத்திக் கொள்ளுகிற ஒரு பக்குவம் அவனுக்கு அவசியம். If he requires a inward beauty, he should have the life of separation, and he should have a mentality to separate himself from this world. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் நான் வாசிக்கிறேன். In the book of Genesis chapter 12, we are reading that. முதலாவது உன் தேசத்தை விட்டுடு. First of all, you leave your nation. இரண்டாவது உன் ஜனத்தை விட்டுடு. Secondly, you leave your kindred. மூன்றாவது உன் தகப்பன் வீட்டை விட்டுவிடு. And thirdly, you have to leave your father's house. இந்த மூன்று காரியங்களை விட்டு ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும். Leaving these three things, a child of God has to separate himself. தேசத்தை விடுன்றது பாஷை பற்று.
and leaving the country means the affinity towards language. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உனக்கு ஒரு குறிப்பிட்ட பாஷையின் மேல பற்று இருக்க கூடாது. If the Lord wants to bless you, you should not have the affinity towards a particular language. உன் ஜனத்தை விட்டுவிடுன்னு சொல்றது ஜாதி பற்று. Leave thy kindred means you have an affection towards your caste. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் மேல உனக்கு ஒரு பற்று இருக்க கூடாது. If the Lord wants to bless you, you should not have an attachment towards a particular caste. மூன்றாவது தகப்பனை விட்டு விடு. Secondly, you have to leave your father's. Thirdly, you have to leave your father's house. இது இரத்த பாச மாமிச பற்றை காட்டு. And this shows the affinity through flesh or the blood affinity. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இந்த மாமிச பற்றை விட்டு நீ வெளியே வர வேண்டும். If the Lord wants to bless you, you must come out of all the affinities of the flesh. இன்றைக்கு முழு உலகமும் இந்த மூன்று காரியத்திலே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. The whole world has been subdued under these three things. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் இந்த மூன்று பற்றை விட்டு நீ வெளியேற வேண்டும். If the Lord wants to bless you, if the Lord wants to bless you out of Zion, you must come out of all these three clutches. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு பாஷையை சார்ந்தவர் அல்ல. The Lord who is going to bless us does not belong to a language. அவர் ஒரு இனத்தை ஒரு ஜாதியை சார்ந்தவர் அல்ல. He does not belong to a particular caste. அவர் ஒரு மாமிச பற்றுள்ளவர் அல்ல. He is not having the affinity in the flesh. அவருக்கு எந்த விதமான இரத்த உறவும் கிடையாது. He is not having any bloody relation. அவர் மாமிசமான யாவருக்கும் தேவன். He is the God to all the flesh. அந்த தேவனுக்கு நீ ஒரு பிள்ளையாக மாற வேண்டும். And you must turn to be a child unto that God. அப்பொழுதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். Then alone the Lord can bless you. அப்ப உனக்குள்ள நல்ல சுபாவங்கள், உன்னுடைய இருதயம் அழகா மாற வேண்டுமானால் இப்படிப்பட்ட வேறுபாடு உனக்கு அவசியம். If you want to acquire all this beauty, you should have a life of separation. அதுதான் முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. It is more than precious than these pearls. அப்ப ஒரு சாதாரண மனிதனை ஆண்டவர் அழைத்து அவனை விலையேறப்பெற்ற ஒருவனாக உருவாக்குகிறார். The Lord is calling an ordinary person and he is making them, molding them as a precious personality. தங்கம் பூமியில மண்ணுக்குள்ள இருக்கிறது. The gold is hidden in the earth. அது அங்க இருக்கிற வரைக்கும் அது மண்ணா தான் இருக்கும். As long as it is remaining there, it will be nothing but an ore. அங்கிருந்து அதை பிரித்தெடுத்து பல விதத்தில் அதை சுத்திகரிக்கும் போதுதான் தங்கமாக மாறும். When that ore is taken away from the soil, when it is undergoing the extraction, then alone it is turning to be the pure gold. விழுந்து கிடக்கிற ஜனங்களின் மத்தியிலிருந்து நீ பிரித்தெடுக்கப்பட்டால் ஒழிய கர்த்தர் உன்னை விலையேறப்பெற்றவனாக உருவாக்கும். Unless you have been separated from the fallen generation, you cannot turn to be a precious one. ஆனபடியால் பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் பிள்ளைகளாக இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு வேறுபாடு தேவை. Though you are the children, while you are in this stage, you require the life of separation. நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே உங்களை வேறு பிரித்துக் கொண்டு ஜீவித்தால் உங்களுடைய வருங்காலம் மிகவும் அழகா இருக்கும். In your childhood days, if you live with the life of separation, in your later period, you will shine forth with beauty. மூன்றாவது சீயோனில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? And thirdly, what is the blessing in அது Zion? சர்வ பூமிக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. It is the joy of the whole earth. அப்ப மகிழ்ச்சின்றது தேவனிடத்திலிருந்து வருகிறது. The joy is proceeding out of God. அது வேற எங்க இருந்து வராது. It cannot come from anywhere else. அந்த மகிழ்ச்சிக்கு பேரு நித்திய மகிழ்ச்சி. That joy is known as the eternal joy. ஏசாயா 35ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசித்தால், If you read the last verse of the book of Isaiah chapter 35, மீட்கப்பட்டவர்களுக்காக ஆண்டவர் ஒரு நித்திய மகிழ்ச்சியை அவருடைய தலையில வைக்கிறார். for the redeemed people the Lord hath bestowed a great joy upon their head. இந்த பூமியில கிடைக்கிற மகிழ்ச்சி எல்லாம் அநித்தியமான சந்தோஷம். All the gladness that we are obtaining from this world are temporary. அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், பிறகு மறுபடியும் நீங்கள் துக்கத்துக்குள்ள போக வேண்டும். It will exist for some days and afterwards you have to enter into sorrow. ஆனால் சீயோனிலிருந்து வருகிற மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொண்டால், if you receive the joy that is proceeding out of Zion, என்ன துக்கத்துல இருந்தாலும் அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. whatever may be your sorrow, within that you will feel joy. இந்த உலகத்துல இருக்கிற எந்த வல்லமையும் அந்த மகிழ்ச்சியை உங்களை விட்டு எடுத்து போட முடியாது. No power on earth can pluck away that joy from you. ஆனபடினால தான்
நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டது. Therefore it is stated, eternal joy will be upon your heads. அப்ப சர்வ பூமியில இருக்கிற மனிதன் இந்த தேவனை தேடும்போது தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி. The man who is living on this earth, when he is seeking after God, and the Lord is providing the joy, and that is the eternal one. இந்த பூமியில நீங்கள் எந்த கஷ்டத்தின் பாதையில போனாலும் உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். In this world, whatever may be your path of penetration, you will have a joy. அந்த மகிழ்ச்சி தான் உங்களை பாதுகாக்கும். Only that joy will preserve you. விசுவாசிக்கிறீர்களா? Do you believe this? விசுவாசிக்கிறீர்களா? Do you believe this? விசுவாசிக்கிறீர்களா? Do you believe this? ஹல்லேலூயா! Hallelujah! இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இப்படிப்பட்ட கன்வென்ஷன் யூத் மீட்டிங்லாம் நடத்துறோம். To receive all these things alone, we are conducting such conventions and youth meetings. அடுத்ததாக அது மகாராஜாவின் நகரம் என்று எழுதியிருக்கு. And nextly it is stated, it is the city of the great king. இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? From this what do we understand? அங்கே ராஜாக்கள் தான் வாசம் பண்ணுகிறார்கள். Only kings are dwelling there. ராஜாக்களை தவிர வேற யாரும் அங்க போகிறது இல்லை. Without kings nobody can go there. சாதாரண ஒரு மனிதனை ராஜாவாக மாற்றக்கூடிய வல்லமை சீயோனிலிருந்து இறங்கியது. From Zion the power is proceeding. It is converting an ordinary man into a king. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். I will not make you a tail, instead I will make you a head. நீ கீழாகாமல் மேலாவாய். You won't become low but you will become high. அருமையான தேவனுடைய ஜனமே, Beloved children of God, தானியேல் ஒரு அடிமையாய் பாபிலோனுக்கு போனார். Daniel, he entered into the land of Babylon as a captive. கர்த்தர் பெரிய மனுஷனாக மாற்றிவிட்டார். The Lord that turned him as a great man. யோசேப்பு ஒரு விற்கப்பட்டு ஒரு அடிமையாய் அவன் எகிப்துக்கு போனான். Joseph was sold out as a slave. He hath entered into that land. கர்த்தர் பெரிய மனுஷனாக The மாற்றிவிட்டார். Lord that turned him as a great person. மொர்தெகாய் ஒரு சாதாரண மனிதனாக வாசலண்டையில உட்கார்ந்து Mordecai, as an ordinary man, he was sitting near the gate. கர்த்தர் பெரிய ஆளாக The மாற்றிவிட்டார். Lord that turned him as a great personality. எஸ்தர் ஒரு சாதாரண அடிமையாக காணப்பட்டார். Esther was ordinary slave. பெரிய ராஜாத்தியாக She மாறினார். hath turned to be the great queen. இது சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். And this is the blessing coming out of Zion. இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. There are several blessings stated here. நான் முடிக்கிறேன். Let me conclude. இதை விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். If you believe, you can see the glory of God. இப்போது நாம் எல்லாரும் நம்முடைய முழங்கால்களை முடக்குவோம். Let us all be on our knees. அருமையானவர்களே, நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். Beloved, you might have born in an ordinary family. உனக்கு நன்றாக படிக்க போதுமான வசதி இல்லாமல் இருக்கலாம். You may not have the comforts to read well. மற்றவர்கள் எல்லாம் உன்னை அற்பமாக நினைக்கலாம். Others may despise you. ஆனால் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். But one thing I would like to tell you. உன்னுடைய கண்ணை சீயோனுக்கு நேராக உயர்த்து. You just uplift your eyes towards Zion. உன்னுடைய அறிவுக்கு எட்டாத விதத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். Beyond your knowledge, the Lord is going to bless you. விசுவாசிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, Whoever believeth, it is okay. தேவனிடத்துல பட்சபாதமே கிடையாது. There is no God is not the respecter of person. நீ இந்த வசனத்தை விசுவாசித்தால், If you believe this particular verse, இந்த வசனத்தின்படி அனுதினமும் பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை நீ தேடுவாயானால், according to this particular word of the Lord, not the things of this earth, if you seek the things above. இன்றைக்கு உனக்குள்ளே அனுப்பப்பட்டதான இந்த வேத வசனம் வெறுமையாய் திரும்பாது. The word of the Lord that hath been sent unto you, it won't go empty. உன்னை ஆதாயப்படுத்திக் கொண்டு அது திரும்பி வரும். It will gain you and come back. விசுவாசிக்கிறவர்கள் முழங்கால்களை முடக்கி கண்களை மூடுங்கள். People, those who have the belief, please kneel down and close your eyes. இந்த மத்தியான வேளையிலே சரீரத்தில் நீங்கள் சாப்பிட போகிறீர்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதற்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு அருமையான தருணத்தை கொடுத்திருக்கிறார். In the noon time, before you are going to take your meal, the Lord hath given you a very good opportunity. சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டு எழும்பி போ. You receive the blessing that is coming out of Zion and move away from this place. சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசமே கிடையாது. There is no difference between young and the old. நீ மேலானதை விசுவாசத்தோடு தேடுவாயானால் கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, உனக்கு தர உண்மை உள்ளவர். If you seek the things above with a real heart, the Lord will provide you all his blessings. ஆபிரகாம் லிங்கனை குறித்து நீங்கள் படித்திருக்கிறீர்கள். You might have read about Abraham. அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தவர்.
And he was the president of the United States. மிக ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர். He belongs to a very poor family. ஆனால் அந்த மனிதனை கர்த்தர் அவ்வளவு பெரிய ஆளாக மாற்றுவதற்கு காரணம் என்ன? What was the reason? The Lord hath lifted him and elevated him to the highest post. சிறு பையனாக இருக்கும்போது அவருடைய தாய் அவருக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு வார்த்தை. When he was too young, his mother had taught him one important thing. தம்பி, brother, நீ ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்த உடனே முதலாவது நீ ஆண்டவரோடு பேசு, அதன் பிறகு மனுஷர்களோடு பேசு. Oh my child, as soon as you get up early in the morning, first of all you just speak unto your God and then you speak unto other people. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்த உடனே சியோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தரை தேடு. Every day, the moment you get up early in the morning, you seek the Lord who is dwelling in Zion. அதை அப்படியே கை கொண்டு நடந்தார். He implicitly obeyed and followed it. காலையில எழுந்த உடனே தேவனோடு பேசாமல் மனுஷர்களிடத்துல பேசுறதே இல்லை. After getting up early in the morning without speaking unto the Lord, he did not speak unto men. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு. People those are seeking after the Lord, they won't have any lacking. ஆண்டவர் அவரை ஒரு பெரிய மனிதனாக உயர்த்தி விட்டார். The Lord hath elevated him to the topmost level. உயர்வு தேவனிடத்திலிருந்து வருகிறது. The upliftment is coming from God. ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. Blessings proceed from God. எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all, shall we close our eyes? சில நிமிடங்கள் கர்த்தர் இந்த மத்தியான வேளையிலே நம்மை சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்க போகிறார். And within couple of minutes the Lord is going to bless us out of Zion. உண்மையாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை திறக்காதீர்கள், கண்களை மூடு. People those are desiring that they must be really blessed by God out of Zion, don't open your eyes. உங்களுடைய மனதும் உங்களுடைய இருதயமும் உங்களுடைய கண்களும் அந்த தேவன் இருக்கிற அந்த சீயோனுக்கு நேராக உயர்த்தப்படும். Let your eyes, let your heart, let your mind be directed towards the Lord God who is dwelling in Zion. அங்கேயிருந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். From there he is going to bless you. அங்கே இருக்கிற ஆசீர்வாதங்களில் ஒன்று ஜெயம். And out of those blessings, one thing is victory. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தொடுவாரானால், if the Lord touches you today, இனி உன்னுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலே உனக்கு தோல்வியே கிடையாது. in the portion of your life, whatever it may be, there is nothing called defeat. இரண்டாவது, ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை அழகாக மாற்ற போகிறார். Secondly, the Lord is going to change your heart as a beautiful one. உன்னுடைய ஜீவியத்திலே, உன்னுடைய சுபாவத்திலே பெரிய மாற்றங்கள் சம்பவிக்க போகிறது. In your life, in your character, a marvelous change is going to take place. மூன்றாவதாக, துக்க நிறைந்த உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இன்று முதல் மகிழ்ச்சியாக மாற்ற போகிறார். Henceforth, the Lord is going to change all your sorrowful life into joy. ஆண்டவர் அடிமையாயிருக்கிற உன்னை ஒரு ராஜாவாக மாற்றும்படி உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். The Lord is going to anoint you. You are appearing to be the slave. He is going to convert you as a king. இந்த நான்கு பெரிய ஆசீர்வாதங்களோடு ஒரு அபிஷேகம் நம்ம மத்தியில வந்து இறங்க போகிறார். With the great four blessings, a great anointing is going to fall upon us. எல்லாரும் கருத்தாய் கண்களை மூடுங்கள். Let's all close our eyes. இந்த நான்கு ஆசீர்வாதங்களோடு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர போகிறார். With all the four blessings, the Lord is going to anoint us. Hallelujah, hallelujah, hallelujah. Shabala rabala rabahila baushida balari. Shdoila bagaduda baushida bala rabakaturayila. Gdoila baushida bala rabahila baushida balari. Gdoila baushida bala rabahila. Jesus. Amen. 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 Shababalaria. Shabalara bahayla baushidaba. Amen. Amen. Hallelujah. Shabalaria baushidaba. No rabakatura hayla baushidaba. No ila baushidaba rabakatura hayla baushidaba. No ila baushidaba. இந்த கூட்டம் முடிந்து நீங்கள் சீக்கிரத்தில் போக போகிறீர்கள். This meeting is going to be concluded and you are going to depart from this place. கர்த்தர் உன்னுடைய மனதிலும் உன்னுடைய இருதயத்திலேயும்
ஒரு பெரிய மாற்றத்தோடு உன்னை அனுப்ப போகிறார். The Lord is going to do a mighty change in your mind and heart, and then you are going to depart. இந்த அபிஷேகம் உன்னை வேறு மனிதராக மாற்றும். This anointing will change you as another man. நீ இனி பழைய ஆள் அல்ல. You are not an old person. நீ இனி பழைய ஆள் அல்ல. You are not an old person. கர்த்தர் உன்னை ஒரு புதிய ஆளாக மாற்றிக் கொண்டார். The Lord is going to change you as a new personality. Thank you, Lord. Thank you. No, rabahaduna ila maush. No, ila bagaduna maushina balara. No, ila bagaduna maush. No, ila bagaduna maushina balara. Kirubugana balagaduna kashina ila bagaduna maushina balara. No, ila maush. Hallelujah. Hallelujah. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. அசையா என் நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே. அசையா என் நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே. ஆசையா என் நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே. அசையா 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 என் நம்பிக்கை நங்குரமே இயேசுவில் மாத்திரமே. எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பிள்ளைகள் தினத்தின் இந்த 2ஆம் நாள் மத்தியான வேளையில் நாங்கள் அநித்தியமான உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிற, அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரத்தோடு ஜீவித்து கொண்டிருக்கிற நாங்கள் எதை தேட வேண்டும், அதை எப்படி தேட வேண்டும், எதை தேடக்கூடாது என்று நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக உம்முடைய வசனங்களின் மூலம் எங்களுடைய மனக்கண்களை பிரகாசிப்பித்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முழு உலகமும் அழிந்து போகிற இந்த பூமிக்குரியவைகளை தேடிக்கொண்டிருந்து நஷ்டப்படும் போது அழியாதவைகளை தேடி அதை பற்றி கொண்டு ஜெயம் எடுக்கும்படி உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பித்ததுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளின் மூலம் நீர் எங்களை பக்கமாக இழுத்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வசனங்களை கேட்டு அதற்கு நடுங்கி அதற்காக தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீ நன்றாக அறிந்திருக்கிற தேவன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே அப்படிப்பட்டவர்களை நீர் தொட்டதுக்காக ஸ்தோத்திரம்.
அவருடைய அறிவுக்கு எட்டாத விதத்தில் அவர்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் பிரவேசித்திருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே பிரவேசித்தபடியால் ஸ்தோத்திரம். அது வெறுமையாக திரும்பாது, அவர்களை சீயோனின் ஆசீர்வாதத்தால் நிரப்பும் என்று நாங்கள் விசுவாசித்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, வசனம் கேட்ட யாவரும் இந்த சீயோனில் இருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட்டு நித்தியத்தில் உம்மோடு கூட காணப்பட உதவி செய்வீராக. தொடர்ந்து மனக்கண்களை பிரகாசியும். மீதியான பகுதிகள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்